வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா சேலம் காந்தி ரோடில் இருக்கக்கூடிய, அதாவது சிட்டியில் ஒரு ஒயாசிஸ் பார்த்துருப்பீங்களா, ஸோ அந்த வகையில் கிட்டத்தட்ட இது ரெசார்ட் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெட்ஸில் இருந்து இங்கே ஆம்பியன்ஸே பார்க்கும்போது மரம் செடி கொடி, இது உண்மையிலேயே சிட்டியில் இப்படி ஒரு இடம் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரையும் ஆச்சரியப்பட வைக்கிற அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். அதுவும் இல்லாமல் இங்கே ஃபுட்டும் செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஃபுட்டில் இருந்து இங்கே ஆம்பியன், ஸ்விம்மிங் பூல், இது எல்லாத்தையும் சூப்பராக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக இன்றைக்கி நான் வந்திருக்கிறேன். வாங்க என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ சொன்ன மாதிரி வெசட்டி கிச்சனில் இருக்கக்கூடிய எல்லா ஃபுட்டும் வந்து இப்போ ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்க்க போகிறோம். இப்போ யாரு கூட இருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செஃப் கிருஷ்ணா இருக்கிறாரு. அவர் தான் இந்த வெசட்டி கிச்சனுடைய கல்னரி டைரக்டர். சார் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? எக்ஸலண்டா இருக்கு சார். சார் எனக்கு ஒரு டவுட்டு சார். சொல்லுங்க சார். இப்போலாம் வந்து நாங்கள் எவ்வளவோ படம் பார்க்குறோம், அதெல்லாம் ஓகே. இப்போ செஃப் அப்படின்னு சொன்னாலே ஒரு மாதிரி ஒரு பயமும் பீதியும் கலந்து வருது சார். உண்மையாகவே செஃப் அப்படின்றவங்க ரொம்ப டெரர் பீஸா சார்? சார் உண்மையாலுமே டெரர் பீஸ்ன்னு இல்லை. எப்படி ஒரு போலீஸ் கேரக்டர்ல யூனிஃபார்ம்லயோ ஒரு ஆர்மி யூனிஃபார்ம்லயோ ஒருத்தங்களை பார்த்துட்டு அவங்கள சாஃப்டா காமிப்பீங்களா நீங்க? மாட்டோம். அதே மாதிரி தான் ஷெஃப். ஏன்னா ஷெஃப்ன்றது ஒரு பிரிகேடு. அது வந்து ஆர்மி பிரிகேட் மாதிரி தான் நாங்க வந்து ஃபாலோ பண்றோம். ஓகே. ஸோ இந்த பேஸ்ல இருந்து காமி லெவல் சொல்லுவாங்க, பேசிக் ப்ரிப்பரேஷன் பண்றவங்க. அதுக்கப்புறமேல் நெக்ஸ்ட் ஷெஃப் த பார்ட்டி, இதெல்லாம் ஃப்ரெஞ்ச் வேர்ட்ஸ். ஓகே. ஏன்னா ஆர்மி பிரிகேட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் செட் பண்ணிருக்காங்க. ஓகே. ஸோ ஆட்டோமேட்டிக்கா நாங்க அந்த ஆர்மி பிரிகேட் மாதிரி ஒரு ஜெனரல் மாதிரி நாங்க வந்துட்டு ஒரு கிளியரான ஆர்டர்ஸ் பிளானிங் எல்லாம் கிளியரா பண்ணாதான் அந்த எக்ஸிகியூஷன் எங்களால் கிளியரா கொடுக்க முடியும். ஓகே. ஸோ அதனால உங்களுக்கு அப்படிதான் இருக்கும். ஓகே, நான் டைரக்டாவே கேட்குறேன் சார். உங்களுடைய சூசெப், அதாவது உங்க கூட அசிஸ்டன்ட் இருப்பாங்களே, ஆமா, அவங்கள ஒரு செஃப்பா என்னென்னலாம் பாடுபடுத்துறீங்க, என்னென்ன பண்ணி டார்ச்சர் பண்ணிருக்கீங்க? சார் பாடுபடுத்துறதுன்றத விட எனக்கு ஒரு விஷயம், ஒரு அவுட்புட் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னா நான் பிக்சரைஸ் பண்ணியிருக்கிற அவுட்புட் அவங்க கொடுக்குற வரைக்கும் விட மாட்டோம். ஓகே. அது மேபி ஹார்டா கூட இருக்கலாம். ஓகே. அவங்களுக்கு மேபி இருக்கலாம். நாளைக்கு வந்து அவனோட ஜூனியர்ஸையும் அதே மாதிரி அவுட்புட் கொடுக்கறதுக்கான ட்ரையல் அவங்க பண்ணுவாங்க. ஸோ அவுட்புட் கொடுக்கணுன்றப்ப அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஓகே. சாஃப்டா சொன்னா அந்த அவுட்புட் வராது. ஓகே. கிட்டத்தட்ட நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு வந்து ரெசார்ட்ல வர செஃப் நெடுமாறனோட ஃபீல் வந்து கிடைக்குது. அவரு அவ்வளோ ரஃபா இருக்கிறார். உண்மையிலே செஃப்லாம் அப்படியே அந்த அளவுக்கு ரஃபா, ஒரு மாதிரி என்ன நேரமே கடுகடுன்னு செஃப் அப்படின்னு சொன்னானே சூஸ் செஃப் எல்லாருமே பயப்படுவாங்களா? அது உண்மைதானா? செஃப்னா கடுகடுன்றதோட சார், we are having another side. We are very cool persons, எல்லாமே ஓகே. பட் we are working under pressure. ஏன்னா வந்துட்டு நீங்க ஒரு ஃபுட் ஆர்டர் பண்றீங்க, உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஆர்டர் பண்ணி நான் 15 minutes or 30 minutesனா நான் I have to deliver the food. ஓகே. நான் அந்த டைம்ல வந்துட்டு டைம் கான்சியஸ்ல நான் ஒருத்தங்களை புஷ் பண்ணணும் அப்படின்றப்போ எப்படி புஷ் பண்ணி ஆகணும்? ஃபுட்டு கொடுங்கப்பா, கொடுங்க சாருக்கு, பசியா இருக்காருப்பா கொடுங்க அப்படின்னா அவங்களும் அந்த ஸ்பீட் எப்படி இருக்கும்? ஓகே. இது வந்துட்டு ஃபாஸ்ட் இமிடியட்லி 5 minutes ஓகே. ஃபாஸ்ட் அப்படின்றப்ப என்ன அவன் அந்த சீரியஸ்னஸா இன்னும் ஃபாஸ்டா பண்ணுவாங்க. உங்களுக்கு குவாலிட்டி, குவான்டிட்டி, டைமிங் மூணுமே நான் வந்து ஒரே டைம் வந்து கொண்டு போவேன். ஓகே. மிகப்பெரிய ஒரு ஹாப்பி பண்ணுவேன். ரொம்ப பெரிய ஒரு பொறுப்பு. எப்படி உங்க சவுண்ட் கேட்டா லைட்டா போய் டாஸ் பண்றவங்க இப்படி டாஸ் பண்ணுவோம். எனக்கு என்னது, ஒரு கஸ்டமர் ஃபுட் 5 minutes முன்னாடி ப்ரிப்பேர் பண்றாங்க, அதே குவாலிட்டி குவான்டிட்டியோட நல்லா ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா ஐ வில் பி ஹாப்பி. ஓகே. உங்களுக்கும் சீக்கிரம் வந்துச்சுன்னா யூ வில் ஆல்சோ ஹாப்பி. ஓகே. நான் அந்த அப்பிடைட் உங்களுக்கு இருக்கிறப்பே நான் இந்த ஃபுட் சேவ் பண்ணாதான் நீங்க என்ஜாய் பண்ண முடியும். ஓகே. சார் ஒரு இதுக்காக கேட்குறேன். இப்போ நீங்கள் இப்போ சீனியர் ஒரு 20 வருஷமா 30 வருஷமா நீங்கள் வந்து செஃப்பாக நீங்கள் வந்து இருந்திருக்கீங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு உங்களோட சீனியர் இருப்பாங்களே, அவங்களாம் உங்களை என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க? நான் இப்படி கேட்குறேன், உங்களுக்கு பாசிட்டிவாக கேட்குறேன். என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க சார்? என்ன கற்றுக் கொடுத்துருக்காங்க? நான் இப்படி கேட்குறேன். இல்லை மெயினாக எண்ட் ஆஃப் த டே அந்த வேலை நடந்தாகணும். அதுக்கு அவங்கவுங்க ஸ்ட்ரிக்ட்னஸ் எப்படியோ ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செஃப் கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் வந்து அப்ராட்ல பார்த்தீங்கன்னா க்ரூஸ் ஷிப்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா இட்டாலியன் ஷெஃப், ஸ்பானிஷ் இவங்களோடயும் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ தேர் வெரி ஸ்ட்ரிக்ட். அந்த அவுட்புட் வேணுன்றப்போ நோ வே 2 நாள் 3 நாள் தூங்காம கூட இருந்திருக்கும் அந்த அவுட்புட் கொடுக்கறதுக்கு. ஓகே. 3 நாள் 3 நாள் 2 நாள் 3 நாள் தூங்காம இருந்திருக்கும். அந்த டிஷ் நல்லா இல்லைன்னா தூக்கி மூஞ்சில எல்லாம் அடிச்சிருக்காங்க.
அப்படியா? ஆமா. ஸோ அந்த அவுட்புட் வரணுன்றப்போ அந்த டைம்ல அவங்க நினைக்கிற விஷயம் அவுட்புட் கொடுக்கணுன்றப்போ இதெல்லாம் நடக்கும். ஸோ இதெல்லாம் எங்களுக்கு ஒரு விஷயம் இப்போ அது பெரிய விஷயமா இருக்கு. எங்களுக்கு நான் வி ஆர் ஹாப்பி. அந்த மாதிரி எல்லாம் ட்ரெயின் பண்ணதால தான் எங்களால் அவுட்புட் கொடுக்க முடியுது. ஓகே. ஏதாவது ஒரு விஷயம் சொல்லலாமா சார் உங்களுக்கு நடந்தது? அது வந்து உங்களுக்கு லைஃப் டைம்ல மறக்க முடியாத ஒரு நாள் இருக்கலாம். ஏதாவது ஒண்ணு சொல்லலாமா? சார் பாக்குறவங்களுக்கு ஏன்னா ஈஸியா வந்து செஃப் அப்படின்றத சொல்லிடுவாங்க. ஏன்னா உள்ளுக்குள்ள வந்து அவங்க ஃபுட் குக் பண்றது அதெல்லாம் தாண்டி அவங்களுக்கு ஒரு விஷயம் இருக்குல்ல. அந்த மாதிரி நீங்க பட்ட ஒரு விஷயம் இப்ப நான் கேட்டப்ப இந்த சுட சுட தந்தூரிய கையில விட்டு எடுத்தேன் தோல்லாம் பிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கும் கண்டுக்காம சும்மா எண்ணெய் தடவி ஸோ அந்த மாதிரி நீங்க ஏதாவது பண்ணிருக்கீங்களா? சார் நிறைய நடந்திருக்கு. இது கெஸ்ட் சைடு கேக்குறீங்களா இல்ல வந்துட்டு கிச்சன்ல? ஓகே சார். நான் வந்துட்டு 2012ல வந்துட்டு நான் ஒரு ஷிப்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னேன் பாத்தீங்களா. கரெக்டா ஃபுட் கொடுத்துட்டு இருக்கிறப்ப தான் அந்த ஷிப் வந்து சிங்க் ஆகுது. ஓகே. அது ஒன் ஆஃப் த சர்வைவர் ஃப்ரம் சேலம். கோஸ்டா கொன்கோடியா அந்த ஷிப் நேம். ஐ வாஸ் ஒன் ஆஃப் த சர்வைவர் ஃப்ரம் த ஷிப். அதுல வந்துட்டு சின்னதா என் விரல் அடிபட்டு ஒரு 80 பேர் காப்பாத்திட்டு விரல் மட்டும் லாஸ் ஆச்சு எனக்கு. எப்படி என்ன நடந்தது சார் எக்ஸாக்ட்டா? சிமிலர் லைக் டைட்டானிக் மாதிரியே ஒரு பாறையில இடிச்சிட்டு ஷிப் சிங்க் ஆயிடுச்சு. ஸோ அதுல இருந்து தப்பிச்சு ஒரு 80 பேர் நிறைய யூரோப்பியன்ஸை காப்பாத்திட்டு தென் நாங்களும் சர்வைவே தப்பிச்சோம். அப்படியா? அப்ப நீங்க சார் அசால்ட்டா சொல்றீங்க கேட்கும் போது எனக்கு அடி செகண்ட் லைஃப். இது எப்போ சார் நடந்தது? 2012 சார். கோஸ்டா கொன்கோடியா நீங்க கூகுள் பண்ணீங்கனாலே உங்களுக்கு வரும். ஓகே. அந்த இதுல தப்பிச்சு இருந்தேன். ஆமா, அதுல இருந்து ஐ எஸ்கேப். ஐ ஒன் ஆஃப் த சர்வைவர் ஃப்ரம் சேலம். ஓகே. ஸோ இப்போ வந்து உங்க ஃபுட்டு வந்து வரப்போகுது சார். இப்போ வரப்போற ஃபுட்டுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட் என்னது? ஏதாவது எல்லாமே எனக்கு பிடிக்குது. சிக்கன் டிக்கா வந்துட்டு எஸ்பெஷலி ஹையர் செல்லிங் ஃபுட். எல்லா ரெஸ்டாரண்ட்ல பாத்தீங்கன்னா சிக்கன் டிஷ்னாலே தந்தூர் போனாலே சிக்கன் டிக்கா பண்ணுவாங்க. நான் நார்மலா சில்லி பவுடர் போடாம வந்துட்டு ஆப்பிரிக்கன் பெரி பெரி யூஸ் பண்ணிருக்கேன். சோ அது வேற மாதிரி அந்த ஸ்பைஸ் அப் வந்து லைட்டா ஸ்வீட் அண்ட் ஸ்பைஸா இருக்கும் உங்களுக்கு. ஓகே. யூ கேன் ட்ரை தட் சிக்கன் டிக்கா. தென் அதுக்கப்புறமேல் கொஞ்சம் இன்டர்நேஷனல் ஃபுட்ஸும் கொஞ்சம் ஃபியூஸ் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம எதுல ஸ்டார்ட் பண்ண போறோம்? சார் பர்மீஸ் கோஷே சூப். ஓகே. அது என்ன சார் பர்மீஸ் கோஷியோ சூப்? பர்மீஸ் இஸ் பர்மா சார். பர்மால சேம் நான் சொன்ன சிமிலாரிட்டிஸ் பாத்தீங்கன்னா கோகனட் மில்க்ல குக் பண்ற சூப் சார். அது வந்துருச்சு சார். சீ ஃபுட்லயும் பண்ணுவோம். ஆஹா. கொஞ்சம் நம்ம சவுத் இந்தியன் அண்ட் இந்தியன் பேலட்டுக்கு ஷூட் ஆகிற மாதிரி இருக்கும் சார் இது. ஓகே. இதுல ஆக்சுவலா என்னென்ன சார் இருக்கும்? ஏதோ எக்கா மில்க் கரி ஸ்பைஸ் வந்து நம்ம இதுல ஆட் பண்ணிருக்கோம். மைல்ட் ஸ்பைஸ். ஓகே. கோகனட் மில்க்ல குக் பண்ண ஒரு சூப். ரொம்ப ரிச்சான சூப். பேர் என்ன சார் சொன்னீங்க? கோஷே. 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 கோஷே சாப்பிட போறோம். உங்களுக்கு பாயில்ட் எக்கும் இருக்கும் அதுல. நல்லா இருக்கு சார். உண்மையான ரிவ்யூ சொல்லுங்க சார். இதுல வந்து எனக்கு என்ன டேஸ்ட் வருதுன்னா நீங்க சொன்ன மாதிரி கோகனட் மில்கோட அந்த டேஸ்ட், அப்புறம் வந்து பூண்டோட டேஸ்ட், அந்த முட்டை போட்டிருக்கீங்களா அது எல்லாமே மிக்ஸ் ஆகி ஸ்வீட்டும் இருக்கு, எல்லாம் மிக்ஸ் ஆகி ஒரு ஃப்ளேவர் நல்லா இருக்கு சார். இது குடிக்கிற போது நான்வெஜ் கொஞ்சம் டேப் பண்ணிருக்காங்களா உள்ள? இதுல சிக்கன் இருக்கும் சார். சிக்கன் போட்டுருக்கோம். ஸோ நார்மலாவே பர்மீஸ் ஃபுட்ல சிக்கன் ஆர் ஃபிஷ் இருக்கும். ஸோ வெர்சட்டி கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா கோஷே சூப் வந்து கிடைக்குது. ஆக்சுவலி வந்து சூப்போட டேஸ்ட்டை வந்து மெமரைஸ் பண்ண முடியும்னா இந்த டேஸ்ட்டை கண்டிப்பாக மெமரைஸ் பண்ணலாம். சும்மா கேமராக்காக சொல்லலை. அது என்னது? ஜல்பாய் குறிச்சியா? நம்ம ஊரு ஜல்பாய் குறிச்சி மாதிரி அவங்க ஊர்ல ஜல்பாய்குடி. ஓ ஜல்பாய்குடி. ஓகே. குறிச்சின்றது நம்ம ஊர். அதுல வந்து அவங்க ஊர்ல அந்த வெஸ்ட் பெங்கால் பக்கத்துல இருக்க அந்த ஊர். ஓகே. அந்த ஊர்ல ஸ்பெஷாலிட்டி அது. ஓகே. சோ நெக்ஸ்ட் என்ன சார் நம்ம இப்ப சாப்பிட போறோம்? சார் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளது வந்து சிக்கன் டிக்கா சொல்றோம் பாத்தீங்களா. இது பெரி பெரி சிக்கன் டிக்கா. ஓகே. பெரி பெரின்றது வந்துட்டு ஒரு ஆப்பிரிக்கன் சில்லி பவுடர். ஜஸ்ட் நம்ம அதை ட்ரை பண்ணி பாருங்க சார். ஓகே. வந்து டிப் பண்ணி சார் மயோனைஸ் டிப் பண்ணி பெரி பெரி ஆப்பிரிக்கன் சிக்கன் டிக்கா. மசாலா மட்டும் டிஃபரெண்ட் ஃபீல் கிடைக்குது சார். ஆமாங்க சார். ஒன்றும் இல்லை, நான் சிம்பிளா எல்லா மேரினேஷன் எல்லாம் ஒன்று தான். ஒரே ஒரு இன்கிரீடியன்ட் சேஞ்ச் பண்ணது சில்லி பவுடருக்கு பதில் பெரி பெரி பவுடர். பெரி பெரி பவுடர். ஸோ அது ஆப்பிரிக்கன் சில்லி அது. ஓகே. நைஸ் சார். நல்லா இருக்கு சார். கொஞ்சம் லைட்டாக ஸ்வைட் ஹாட்டாகவும் இருக்கும், உங்களுக்கு சாராகவும் இருக்கும். எப்படி இருக்குண்ணா சார்? ஸ்பைசியும் இருக்கு, ஜூசி ஃபீல் இருக்கு. அது என்ன ஆகுதுன்னா ஸ்பைசியை வந்து இந்த ஜூசி ஃபீல் வந்து நார்மல் ஆக்கிடுது. ஆக்சுவலி டிபெட்டியன்ஸ் ஃபுட் எப்படி இருக்கோ அதே மாதிரி நாங்கள் மேக்ஸிமம் அது கொண்டு வர பார்த்துருப்போம். கொஞ்சம் நம்ம பேலட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்பைசினஸ் மட்டும் நான் இது பண்ணியிருக்கோம். இது ஸ்டீம்டு மோமோஸ் சார். ஸ்டீம்டு மோமோஸ்லேயே திபெத்தியன் டேஸ்ட். டிபெட்டியன் மோமோஸ். ஓகே.
உள்ளுக்குள்ளே ஜூஸியாக இருக்குது சார். சிக்கனும் அந்த மோமோவும் மிக்ஸ் ஆகும்போது அந்த சிக்கன் நல்லா சாஃப்டாக உள்ள ஸ்டஃப் பண்ணி வச்சிருக்குது. இது ஸ்டீம் ஆனது. ஓகே. ஸோ ஸ்டீம்டு ஃபுட் இஸ் ஆல்வேஸ் ஹெல்த்தி. இது ஃப்ரைட் இல்லை, இதே ஃப்ரைட் வேரியண்ட்டும் நம்ம கிட்ட இருக்கு. ஓகே சார். நெக்ஸ்ட் என்ன சார் ஸ்பெஷல் நம்மகிட்ட? சார் நெக்ஸ்ட் ஜல்பாய்குரி சிக்கனு. நம்மளது பார்த்தீங்கன்னா தமிழ்ல ஜல்பாய் குறிச்சி, நானும் வச்சிருவா. ஓகே, ஜல்பாய் குறிச்சின்னு அவர் சொன்ன மாதிரி ஜல்பாய் குறி சிக்கன். ஓகே, ஜல்பாய்குரி சிக்கன். அதோட என்ன சார் ஸ்பெஷல் ஜல்பாய் குறி சிக்கன் அப்படின்னா? சார் இது வந்து என்ன சொல்றது, அவங்க ஊரோட ட்ரெடிஷனல் ஆத்தென்டிக்கா நம்ம அது கொண்டு வந்திருக்கோம். நம்ம ஊர்ல எப்படி பள்ளிப்பாளையம், அதே மாதிரி ஜல்பாய்குரி அவங்க ஊரோட சிக்கன் சேம் எல்லாம் தான், பேஸ் எல்லாம் ஒண்ணுதான், மசாலாஸ் மட்டும் கொஞ்சம் டிஃபர் ஆகும் சார். அவ்வளவுதான். பட் உங்களுக்கு டேஸ்டே உங்களுக்கு இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். ஜல்பாய் குறி சிக்கன் கடை சொல்றேன் சார். கரெக்ட். இப்போ நம்ம ஊர்ல வந்து மட்டனுக்கு ஒன்று பண்ணுவாங்கல்ல, கரெக்ட், அந்த இது மாதிரி சிக்கன்ல இது நம்ம சாப்பிட்றதோட சேர்த்து இது டிஃபரெண்டான ஒரு மசாலா ஒரு ஃபீல் வருது. அவ்வளவுதான், அந்த மசாலா சேஞ்சஸ் அவ்வளவு. அது நெக்ஸ்ட் சார். சார் நெக்ஸ்ட் ஒரு இன்டர்நேஷனல் ஃபுட். இன்டர்நேஷனல் ஃபுட். ஓகே. ஸோ நம்மளது வந்து மல்டி குசின் ரெஸ்டாரண்ட். ஸோ தாய் ஃபுட் வந்து இப்போ நிறைய ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கிறதால தாய் ஃபுட்ல கிரீன் கறி இதுவும் கோகனட் மில்க்ல குக் பண்ண சாஸ் தான். ஓகே. அது வித் ஸ்டீம் ரைஸ், ரொம்ப சிம்பிளான டிஷ். அவங்க ஒரு லோக்கல் லேமன் வீட்ல செய்யற மாதிரி ஒரு ஃபுட். ஓகே. அது நம்ம இப்போ ட்ரை பண்ணலாம் சார். ஓகே. தாய் கிரீன் கறி கிரீன் கலர்ல இருக்கு. ஆமா. ஓகே, கிரீன் கலர்ல வந்து அது கிரீன் கறி. ஆமா. அண்ட் வந்து இதுல வந்து நான்வெஜ்ஜும் இருக்கு, வெஜ்ஜும் இருக்கா சார்? வெஜ்ஜும் பண்ணிக்கலாம், நான்வெஜ் பண்ணிக்கலாம். ஓகே. எங்க போனாலும் இந்த டேஸ்ட்ல கிடைக்கும். ஓகே சார். ஸோ தாய்லாந்துல போய் சாப்பிட்றதுக்கு போல இங்க சாப்பிட்டோம்னா தாய் கிரீன் கறி வந்து கிடைக்கும். ஓகே. நெக்ஸ்ட் சார். நெக்ஸ்ட் as usual நம்ம ஃப்ரைட் ரைஸ். ஸோ இங்கே வந்து ஃப்ரைட் ரைஸும் மாதிரி மைல்டாக ரொம்ப மசாலா ஐட்டம்ஸ் இல்லாமல் சார். ஆக்சுவலி நேற்று நான் நூறுக்கா சாப்பிட்டேன் இந்த ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டதுக்கப்புறமா இந்த சில இடங்களில் சாப்பிட்டோம்னா வயிறு கொஞ்சம் அப்செட் ஆகும். ஃப்ரைட் ரைஸ் சைடாக சாப்பிட்டோம் அப்படி. பட் சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. ஸோ அதனால நம்பி நான் இப்பயும் சாப்பிட முடியாதால. நாங்க வந்து குக் பண்ற ஆயில் கூட we use only branded sunflower oil. ஓகே. ஓகே. ஸோ சார் இது வரைக்கும் வெசர்டி கிச்சனில் ஆரம்பத்தில் உள்ள வந்த ஆம்பியன்ஸில் இருந்து ஒவ்வொரு இடம் ஹாஸ்பிட்டல் இருந்து எல்லாமே ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் ஃபுட்டு வந்து உண்மையிலே சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு ஃபீல் வந்து கிடச்சிருக்கு. பொதுவாக வெளியில் சாப்பிட்டோம்னா பிடிச்சி சாப்பிட்டதுக்கப்புறம் வயிறு வந்து அது பாட்டுக்கு இருக்கணும், அது இங்கே இருந்துச்சு. ஸோ அதுவே ரொம்ப மனசார இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப நன்றிகள் சார். நிறைய இடங்களுக்கு போயிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக இங்கே சேலமில் ஒரு சிட்டி மாதிரி இருக்கிற இடத்துல ரெசார்ட் பேஸ்டாக வந்து கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ ரொம்ப பாசிட்டிவான விஷயமா இருக்குது சார். ரொம்ப ரொம்ப நன்றிகள் சார். உங்கள் ஃபுட்டுக்கும் நன்றி, உங்கள் ஹாஸ்பிட்டாலிட்டிக்கும் ரொம்ப நன்றி சார். We cook from the heart sir. Thank you sir. அதனால தான் தொட்டுருச்சு போல சார். சேலம் காந்தி ரோட்டில் இந்த மாதிரி ஒரு சிட்டியில் இப்படி ஒரு ரெசார்ட் மாதிரி ஒரு இடத்த வந்து ரசனையாக ஒரு மனுஷன் உருவாக்கியிருக்காருன்னா அவரை பார்க்கணுன்னு ஒரு ஆர்வம் இருந்துச்சு. அவர் தான் இந்த மனிதர், கார்த்திக் சார். சார் வணக்கம். ஸோ ஓனர் ஆஃப் வெஸ்ட் சிட்டி கிச்சன். ஆக்சுவலாக இந்த இடம் வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்தால் சார் சிட்டியா அப்படின்றதே தெரில. உங்களுக்கு இந்த ஐடியா ஃபஸ்ட்டு எப்படி வந்துச்சு? ஏன்னா இந்த மரத்தில் எங்கிட்டு பிடிங்கின்னு வந்து நட்டு வச்சிங்க, அதெல்லாம் தெரில எனக்கு. ஸோ ஒரு க்யூரியாசிட்டியில் கேட்குறேன் சார், சொல்லுங்கள். ஃபைன் சார். ஸோ பேசிக்கலி நான் வந்து ஒரு நேச்சர் லவர்.
அண்ட் ஃபுட்டி ஆல்சோ. ஓகே. அதனால் எனக்கு இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணோம். நான் படித்ததும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். ஸோ அதே இண்டஸ்ட்ரியில் வரணுங்கிறது என்னோட எய்ம். அண்ட் இங்கே இருக்கிற எல்லா மதமே வந்து ரொம்ப பழசு. ஓகே. மோர் தென் 60 இயர்ஸ் 70 இயர்ஸ் ஓல்டு. ஸோ இந்த இடம் இருக்குது அப்படின்னோடனே ஃபஸ்ட்டு என் மைண்டுக்கு வந்தது எந்த நேச்சரையுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் செட் பண்ணோம் அப்படிங்கிறது தான். அண்ட் இன்றைக்கி எல்லாருமே காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஏசி கார், ஏசி ஆஃபீஸ் ரூம், வீட்டுக்கு போனால் கூட ஏசி பெட்ரூம், ஏசி ஹால், டாய்லெட்டில் மட்டும்தான் இன்னும் மக்கள் வைக்க ஆரம்பிக்கல ஏசி. இல்லை அங்கே இருக்குன்னு கேள்விப்பட்டேன். எஸ். ஓகே. ஸோ இங்கே வந்தால் நேச்சரோட பிளெண்ட் ஆகணும், அந்த ஃபுட்டும் வந்து நேச்சுரலாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் வந்து இந்த கான்செப்ட் கிரியேட் பண்ணோம். ஓகே. நீங்கள் சொன்ன மாதிரி நேச்சுரலாக தான் சார் இருக்குது. ஏன்னா நேச்சுரலாக இருக்கக்கூடிய பறக்கிறது, தாவுறது எல்லாமே இருக்குது அப்படின்றது கேள்விப்பட்டோம். ஆக்சுவலாக சிக்னேச்சர் டிஷ் அப்படின்றது ரொம்ப ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்டுக்கும் ரொம்ப முக்கியம். இங்கே நாங்கள் சாப்பிட்டதில் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த குக்கிங் ஸ்டைல் இந்த டிஷ் தான் வைக்கணுன்ற ஒரு தாட் இருக்குல்ல, ஏன் சார் அது என்னென்ன டிஷ்ஷை பற்றி அந்த வர்ணிங்க கொஞ்சம்? ஓகே. இங்கே இருக்கிற டிஷ்ஷஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்சனலாக எங்கள் ஃபேமிலிக்கும், என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இங்கே இருக்கிற ஒரு செஃப்பாக இருக்கட்டும், இல்லை ஒரு பேசிக் ஸ்டாஃப்ஸாக இருக்கட்டும், ஓகே, எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்தா தான் அது மெனுவிலேயே நாங்கள் ஓகே பண்ணுவோம் நாங்கள். அண்ட் இங்கே ரொம்ப ஃபேமஸாக இப்போ ரீசெண்ட் ட்ரெண்டாக போயிட்டு இருக்க ஜல்பாய்குடி சிக்கன். ஜல்பாய்குடிங்கிறது நேபாளில் இருக்கிற ஒரு சின்ன வில்லேஜ், அங்கே இருக்கிற ஒரு கிராமிய சமையல், அவ்வளோதான். ஸோ நம்ம செஃப் நேபாளிலேருந்து வந்தாங்க. சார் எங்கள் வீட்டில் இப்படி தான் எங்கள் பாட்டியெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. சாப்பிட்டு பார்த்தோம், எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்துச்சு. அதில் நோ ஆடட் எக்ஸ்ட்ரா கலர், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ இட்ஸ் ஃப்ரெஷ்லி கிரைண்ட் ஒரு சிக்கன். வர கஸ்டமர்ஸ்க்கும் சாம்பிள்ஸ் கொடுத்து பார்த்தோம், எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்துச்சு. ஸோ வி ஆடட். இதே மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு மெனுவுமே செலக்ட் பண்ணி இங்கே ஆட் பண்ணியிருக்கோம் சார். நம்ம மெனு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெகுலராக இருக்கிற மெனு வந்து அதில் இருக்காது, எல்லாமே யூனிக்காக தான் இருக்கும். ஓகே. ஸோ இட் டசன்ட் மீன் ரெகுலராக நீங்கள் சாப்பிட்றது வேணும்னா இங்கே கிடைக்காதுங்கிறது கிடையாது. அது ஆன் ரிக்வஸ்ட் செஞ்சு கொடுக்கலாம். ஒரு சிக்கன் 65 மஞ்சூரியனோ கண்டிப்பாக கிடைக்கும், ஆனால் மெனுவில் இருக்காது. ஓகே சார், ஒரு சின்ன இதுக்காக கேட்குறேன். இந்த முயல்லாம் வச்சுருக்கீங்க, அந்த முயலை பிடிச்சி செஞ்சு கொடுங்க, செஞ்சு கொடுத்துருவீங்களா? அது அது பார்க்கறதுக்காகவா? கண்டிப்பாக இல்லை சார், அது இங்கே வர குழந்தைங்கலாம் விளையாடுறதுக்காக. பெட்ஸ் எல்லாமே வந்து இங்கே இருக்கிற குழந்தைங்க விளையாடுறதுக்கு தான் சார். புத்தி போகுது பாருடா அப்படின்னு சொல்கிறீங்களா? மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. ஓகே சார், ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப நேச்சுரலாக இருக்குது அப்படின்றது இருக்குது. பட் இருந்தாலும் இந்த நேரத்தில் இதெல்லாம் இருக்கணும். இப்போ பெட்டெல்லாம் வச்சுருக்கிறீங்க, பேர்ட்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து இங்கே அமைப்பாக இங்கே தான் வைக்கணும். அதே வந்து பார்த்தா ஓப்பன் தியேட்டர் இருக்குது, இதை செட்டாக வைக்கணும்னு ஒரு ஐடியா இருக்குல்ல சார், அது வந்து எப்படி உங்களுக்கு வந்தது? ஸோ இங்கே வந்து நிறையா பேர் வர ஒரு இடம் சார். ஓகே. ஸோ அப்படிங்கும்போது எல்லாம் மிங்கிளும் ஆகணும் அண்ட் இட் ஷுட் நாட் கெட் டிஸ்டர்ப்டும். ஓகே. இப்போ வந்து பெட் லவர்ஸ்க்கு பக்கத்துலேயே டாக்ஸ் இருந்தால் ஓகே, ஆனால் அதே அவங்க கூட ஃபேமிலி மெம்பரே ஒருத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பெட் இருந்தால் சாப்பிட மாட்டாங்க, பிடிக்காது. ஸோ அதனால இப்படி இட் வில் பி நியர் பட் நாட் நியர் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே பிளான் பண்ணது. அண்ட் சேலத்தில் இருக்கிற ஒன்லி பெட் ஃப்ரெண்ட்லி ரெஸ்டாரண்ட் நம்மள தான் சார். ஓகே. இங்கே இன்னும் நிறைய பேர் டைனிங்க்கு வருவாங்க, அவங்க பெட்ஸையும் பக்கத்தில் வச்சு பெட்ஸுக்கும் ஃபீட் பண்ணிவிட்டு they will have சார். ஓகே. we have special menu for the dogs and kittens also. இல்லை சார், எனக்கு புரியல, உண்மையிலேவா? ஆமாம் சார், டாக்ஸுக்குன்னு அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சும் கொடுப்போம் சார். இஃப் தே அப்படி என்ன குக் பண்ணி கொடுப்பீங்க? இதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சார். வர இதுக்குன்னே நம்ம வந்து ஸ்பெஷல் மெனூஸ் இருக்குது சார். ஓகே. நம்ம ஹியூமன் சாப்பிட்றது அதே மாதிரி ஃபுட்டை வந்து பெட்டுக்கு போடக்கூடாது. அண்ட் பெட் வந்து ரா மீட்டே சாப்பிடும். அண்ட் இஃப் இட் இஸ் ஃப்ரெஷ்ஷாக தான் ராவாக கொடுக்க முடியும். ஆமாம். பட் நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி லைட்டாக ஹாஃப் குக்டாக, சால்ட் கம்மியாக அண்ட் டர்மரிக் கொஞ்சம் ஆட் பண்ணால் இட் இஸ் நியூட்ரிஷியஸ். ஸோ அது மாதிரி டாகுக்கும் ஹெல்த்தியாக பண்ணலாம் சார். ஸோ நீங்கள் இப்படியும் பார்க்கலாம், ஒரு டாகுக்கே ஹெல்த்தியாக பண்ணும்போது ஹியூமன்ஸ்க்கு எப்படி பண்ணுவாங்கன்னு கூட நீங்கள் பார்க்கலாம். ஓகே சார், டாகுக்கு வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் குக் பண்ணுறதை நான் இப்போ தான் கேட்குறேன் சார். அதுவே ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அதுவும் சேலம் மாதிரியான ஒரு சிட்டிக்குள்ளே கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஆக்சுவலாக இந்த ஆம்பியன்ஸ், அந்த லைட்ஸு, இங்கே வச்சுருக்க இந்த டேபிள் அரேஞ்ச்மெண்ட், அது ஒரு யூனிக்காக இருக்குது. இது நீங்கள் எந்த இடத்துல இருந்து இப்படி இன்ஸ்பயர் ஆகி, எனக்கு கண்டிப்பாக ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும். அது என்ன இன்ஸ்பிரேஷன் சார்? சார் ட்ராவலுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், நிறைய இடம் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ மிக்ஸ் அண்ட் மேட்சஸ் தான் சார். ஒவ்வொரு இடத்துலையும் எனக்கு பிடிச்சது, நான் ரசித்த சில விஷயங்களை இங்கே கொண்டு வந்தேன். ஓகே. ஆக்சுவலாக வந்து இது வந்து நீங்கள் வர கஸ்டமருக்கு மட்டும் கட்டலை, எனக்கு இது பிடிச்சிருக்கு. ஸோ அதே மாதிரி என் டேஸ்ட் இருக்க கஸ்டமர் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்றத கட்டியிருக்கீங்க. ஆக்சுவலாக அதுவும் வந்து எல்லாருக்கும் சிங்க் ஆகுதுல்ல சார், ரொம்ப பாசிட்டிவாகவும் இருக்குது. எந்த ஒரு விஷயமும் நம்ம பேஷனேட்டோட பண்ணோன்னா கண்டிப்பாக நிறைய பேருக்கு அது பிடிக்கும் சார். சும்மா கடமைக்கு ஓகே பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணோன்னா அதில் மட்டும் தான் இருக்கும். ஆனால் ஒரு ரசனையோட நமக்கு ஒரு பேஷனேட்டாக ஒரு பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம தலைவர் சொல்லுற மாதிரி லவ்வோடு செஞ்சோன்னு வச்சுக்கோங்க, எல்லாத்துக்குமே அந்த லவ் பிடிக்கும்.
சார் நல்லா இருக்குது சார், நல்லா பேசுகிறீங்க சார். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ஆக்சுவலாக இந்த வெசிட்டி கிச்சன் வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்லேயும் இருக்குது. இங்கே வந்து பொதுவாக என்னென்ன விஷயங்களுக்காக இங்கே வந்து நாங்கள் வந்து இப்போ செப்பரேட்டாக ஒரு ஃப்ரெண்ட்ஸாக வரதா இருக்கும் சார், ஆஃபீஸு என்ன மாதிரியான மீட்டிங்லாம் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம் சார்? ஸோ ஒரு கேஷுவல் மீட்டிங்லேருந்து ப்ரொஃபஷனல் மீட்டிங் வரைக்கும் we can organize சார். ஓகே. ஒரு 2 பேர் வந்து என்கேஜ்மெண்ட்டாக இருக்கும், ஒரு கேண்டிலைட் டின்னர், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கேண்டிலைட் டின்னர், ஒரு வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேஷன், இல்லை ஃப்ரெண்ட்ஸாக வந்து நிறைய சர்ப்ரைஸ் பார்ட்டிங்க நடக்கும். Okay. அண்ட் முக்கியமாக ஹைலைட் பண்ணோன்னா we are running 24 hours இது சார். ஓகே, 24 மணி நேரமும் இருக்கும். ஓகே, நைஸ். கண்டிப்பாக எந்த நேரத்தில் நீங்கள் வந்தாலும் சுட சுட சாப்பாடு கிடைக்கும் ஓகே, வாசிட்டியில். நைஸ். ஓகே. அண்ட் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா மிட் நைட்டில் கேக் கட் பண்ணிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸை கண்ணை கட்டி இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டு ம். இங்கே சர்ப்ரைஸ் பார்ட்டி நைட் 12 o'clock கேக் கட்டிங் இதெல்லாம் நடந்திருக்கு. ஓகே. ஸோ அது மாதிரி இட்ஸ் அண்ட் ஆல்வேஸ் ஹேப்பனிங் சார். ஓகே. பிரிட்டிஷில் மட்டும்தான் சொல்லுவாங்க சன் நெவர் செட்ஸ் அப்படி இன் பிரிட்டிஷ் அப்படின்ட்டு. ஸோ வாசிட்டிலையும் நாங்கள் சொல்லுவோம் ஃபார் தஸ் டே நெவர் எண்ட்ஸ். ஓகே, ரொம்ப நல்லா சொன்னீங்க சார். தேங்க்யூ ஸோ மச் சார். இன்னும் நிறைய இடங்கள் நாங்கள் வந்து இங்கே வந்து பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஃபுட்டு ஆல்ரெடி கொஞ்சம் சாப்பிட்ருக்கோம். இன்னும் நான் சாப்பிட்டு நிறைய விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன் எங்கள் டீமோட சேர்த்து. ஸோ உங்களை மீட் பண்ண ரொம்ப சந்தோஷம் சார். ரொம்ப பாசிட்டிவாக நிறைய விஷயங்கள் பண்ணி இன்னும் வந்து நிறையா கஸ்டமர்ஸ் வரணும் அண்ட் அவங்க என்ஜாய் பண்ணணும்னு மனதார கேட்டுக்கேன் சார். தேங்க்யூ ஸோ மச்.